மாத்தளை பலாபத்வெல மெதகம விளைநிலம் அன்று வெள்ளத்தினால் இவ்வாறே மூழ்கியிருந்தது. இன்று குறித்த விளைநிலத்திலிருந்து தேசிய போராட்டம் ஆரம்பமானது. இயற்கை பேரழிவினால் வீழ்ச்சியடைந்த இவர்களின் ஜீவனோபாயத்தையும் குடும்பங்களின் பாதுகாப்பையும் மீள உறுதிப்படுத்தி பலப்படுத்துவதே கம்மெந்தவின் எதிர்பார்ப்பாகும். கமநல அபிவிருத்தி திணைக்களத்துடன் இணைந்து இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மெதகமவல விளைநிலத்தின் 22 ஏக்கரை மீண்டும் பயிர் செய்வதற்கேற்ற வகையில் புனரமைத்து 89 குடும்பங்களுக்கு பயனளிப்பதாகும். மாத்தளை மாவட்ட செயலாளர் பிரசன்ன மதநாயக்க, கம்மெந்த தலைவர் சிரச ஊடக வலைமைப்பின் பிரதானி ஷவான் டேனியல், மாத்தளை கமநல அபிவிருத்தி பிரதி ஆணையாளர் ரோஹான் தசநாயக்க உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். உருளவத்தை விளைநிலத்திற்கு நீரை கொண்டுவரும் கால்வாயை புனரமைக்கும் பணிகள் அதன் பின்னர் ஆரம்பிக்கப்பட்டன. முருதுலுவ விளைநிலத்திற்கு நீரை கொண்டு செல்லும் கால்வாயின் புனரமைப்பு பணிகள் இன்று நண்பகல் ஆரம்பிக்கப்பட்டன. கண்டி, மாத்தளை, நுவரெலியா, பதுளை மாவட்டங்களில் சேதமடைந்த சிறிய நீர்ப்பாசனங்களும் விளைநிலங்களும் மீள விவசாயத்திற்காக ஈடுபடுத்தப்படுவதே இந்த வேலைத்திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றது. அழிவடைந்த விளைநிலங்களை மீள பயிர் செய்வதற்கு தயார்படுத்தி நாட்டிற்கு உணவை வழங்குவதற்கான வசதியை உருவாக்குவதே கம்மெந்தவின் பிரதான நோக்கமாகும். கம்மெந்த, நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்.